வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளில் டைமண்ட் டிவியின் செய்திகள். காரைக்கால் மாவட்டத்தில் பாரத் நிர்மாண் கருத்தொழி இயக்கம் நடத்துவதற்கான ஆரம்ப கட்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாரத் நிர்மாண் கருத்தொழி இயக்கத்தை ஆகஸ்ட் மாத இறுதியில் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களையும் குறிப்பாக கிராமப்புற மக்களை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் மூலம் நடத்தப்படும் பாரத் நிர்மாண் கருத்தொழி இயக்கம் காரைக்கால் மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்தொழி இயக்கம் நடைபெறும் இடம் தெரிவு செய்தல், பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் கண்காட்சி அரங்குகள் வைப்பது உள்ளிட்டவை குறித்து புதன்கிழமையன்று நடைபெற்ற முதற்கட்ட ஆலோசனை கூட்டத்தில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குனர் திரு KM ரவீந்திரன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியாளர் பொறுப்பு வகிக்கும் டாக்டர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து கருத்தொழி இயக்கத்தை சிறப்பாக நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. 3 நாட்கள் நடத்தப்படும் கருத்தொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்படும் கண்காட்சியில் சுமார் 30 முதல் 40 அரங்குகள் அமைக்கப்படுகின்றன. இதில் மத்திய மற்றும் மாநில அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், சுய உதவிக் குழுக்கள் உள்ளிட்ட மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வரும் பல்வேறு அரசு நிறுவனங்கள் பங்கேற்கும். அரசு திட்டங்கள் தொடர்பான கலை நிகழ்ச்சிகளும் கருத்தொழி இயக்கத்தின் மூலம் நடத்தப்படும். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் உடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ நம்முடைய காரைக்கால் மாவட்டத்திலேருந்து மக்களுக்காக மத்திய அரசின் திட்டங்களையும் மாநில அரசினுடைய திட்டங்களையும் மக்களுக்கு இன்னும் தெளிவான முறையில் எடுத்து செல்வதற்காக அவர்களுக்கு அந்த திட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு எக்ஸிபிஷனை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசியில் ஒரு 3 நாட்கள் அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். அதற்காக இன்று நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தினுடைய அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்திருந்து ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. திட்டங்கள் பற்றிய இன்ஃபர்மேஷனை அவங்க விதவிதமான முறையில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்ஸிபிஷனாக மட்டும் இல்லாமல் இது பற்றிய இந்த திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வையும் அறிவையும் மக்கள் இதனை பயன்படுத்தி இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி கொண்டு அந்த திட்டங்கள் மூலமாக அடைவதற்கான வழியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 6வது ஊதிய குழுவின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய 35% நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் காரைக்கால் PRTC அலுவலகம் முன்பு புதன்கிழமை முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் வழங்கப்படாமல் உள்ள DA நிலுவையை உடனே ஊதியத்தில் இணைத்து வழங்க வேண்டும். 6வது ஊதிய குழுவின் அடிப்படையில் வழங்க வேண்டிய 35% நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். நீண்ட காலமாக தினக்கூலி பெற்று வரும் அலுவலக ஊழியர்கள், பணிமனை ஊழியர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் குரூப் D ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். காரைக்கால் PRTCக்கு என தனியாக அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய பணிமனை தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் PRTC அலுவலகம் முன்பு தொடங்கப்பட்டுள்ள இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் திரு ஜார்ஜ், தலைவர் திரு ஜெய்சிங், புதுவை PRTC அரசு ஊழியர் சங்கத்தின் தலைவர் ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினார்கள். இதேபோன்று புதுச்சேரியில் உள்ள PRTC தலைமை அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் தொடங்கப்பட்டது. இப்போராட்டத்தில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். ஆசிட் வீச்சால் உயிரிழந்த வினோதினி கொலை வழக்கின் இறுதி தீர்ப்பு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று அறிவிக்கப்படும் என நீதிபதி திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். ஆசிட் வீச்சால் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி உயிரிழந்த வினோதினி கொலை வழக்கில் காரைக்கால் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் புதன்கிழமை அன்று இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி திரு வைத்தியநாதன் தீர்ப்பு வழங்கும் தேதி எதிர்வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்று அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநள்ளாறு டெம்பிள் சிட்டியின் தலைவர் பொறுப்பு நிகழ்ச்சி செல்லூரில் உள்ள ராமகிருஷ்ணா கார்டனில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருநள்ளாறு தேவஸ்தான கோவில்கள் நிர்வாக அதிகாரி திரு ராஜராஜன் வீராசாமி கலந்து கொண்டார்.
மேலும் மேஜர் டோனர் ராமகிருஷ்ணன், முன்னாள் தலைவர் திரு கோவிந்தராஜன் மற்றும் திரு சுந்தரமூர்த்தி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு தலைவராக வடமட்டம் AS அண்ணாசாமியும், செயலாளராக சுரக்குடி தட்சிணாமூர்த்தி ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். இவ்விழாவிற்கு முன்னாள் தலைவர்கள் அஸ்ரப் அலி, செல்வராஜ் மற்றும் தொழிலதிபர் MOHU பஷீர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து மற்றும் காரைக்கால் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ஆடிட்டர் திரு கணபதி சுப்பிரமணியன், பிரெண்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரமேஷ் மற்றும் வீரையா இளங்கோவன் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் வட்டம் 6க்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக காரைக்கால் அரசு விளையாட்டு மைதானத்தில் கொக்கோ போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டிகளில் அம்பகரத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் தலைமை ஏற்றார். அரசு உயர்நிலைப் பள்ளியின் பொறுப்பாசிரியர் திரு விநாயகமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். 17 வயதிற்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் 13 அணிகளும் 19 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் 4 அணிகளும் பங்கேற்றன. இதில் 17 வயதிற்குட்பட்ட பிரிவில் அம்பகரத்தூர் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளி முதலிடத்தையும், திருப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளி 2ஆம் இடத்தையும் பிடித்தன. 19 வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் தேனூர் அரசு மேல்நிலைப் பள்ளி முதலிடமும், திருப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளி 2ஆம் இடத்தையும் பிடித்தன. இப்போட்டிகளின் நடுவர்களாக வட்டம் 6ஐச் சேர்ந்த உடற்கல்வி விரிவுரையாளர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றினர். போட்டிக்கான ஏற்பாடுகளை செயலாளர் கோபு மற்றும் வேல்முருகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து வட்டம் 6ஐச் சேர்ந்த பெண்களுக்கான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. காரைக்கால் இன்ஜினியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஹோட்டல் நந்தாவில் நடைபெற்றது. காரைக்கால் இன்ஜினியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஹோட்டல் நந்தாவில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் காரைக்கால் இன்ஜினியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அசோசியேஷனின் தலைவர் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காரைக்கால் இன்ஜினியர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அசோசியேஷனின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் சாலைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட இளைஞர் பெருமன்றத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக சாலைகள் குண்டும் குழியுமாகவும் எந்தவித அடிப்படை வசதிகள் இன்றியும் இருந்து வருகிறது. இந்நிலையில் சாலைகளை சீரமைக்கவும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரியும் அப்பகுதி மக்கள் பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பெருமன்றத்தினர் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஊர்வலமாக வந்து நெல்லித்தோப்பு சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலைகளை சீரமைத்து தரக்கோரி அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. உடனடியாக சாலைகளை சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். வட்டம் 5க்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக கால்பந்து போட்டிகள் அரசு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. வட்டம் 5க்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் காரைக்கால் அரசு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கால்பந்து போட்டிகள் நடைபெற்றது. 14 வயதிற்கு உட்பட்டோருக்கான கால்பந்து போட்டிகளில் மொத்தம் 18 அணிகள் பங்கேற்றன. இப்போட்டிகளில் சிறப்பு அழைப்பாளராக குருமகரம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கனகசேகரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் குருமகரம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் மற்றொரு தலைமை ஆசிரியர் திரு கலியபெருமாள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். வட்டம் 5க்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு இடையேயான 14 வயதிற்கு உட்பட்டோருக்கான கால்பந்து போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை குருமகரம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு பாலாஜி சிறப்பாக செய்திருந்தார். போட்டிகளில் நடுவர்களாக திரு நெத்தானியல் மற்றும் பயிற்சியாளர்களாக திரு ஜெயராஜ், நாராயணன், கருப்புசாமி, மனோகரன், டோனி, ஆரோக்கியராஜ், ராஜாமணி மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சைல்ட் லைன் அமைப்பு குறித்து பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காரைக்கால் அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் பல்வேறு பள்ளிகளில் நடத்தப்பட்டது. காரைக்கால் சைல்ட் லைன் மூலம் ஒவ்வொரு மாதமும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் சைல்ட் லைன் பற்றியும் குழந்தைகள் உரிமைகள் குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது.
காரைக்கால் பகுதியில் குழந்தை திருமணங்கள் பரவலாக நடைபெறுவதால் இந்த மாதம் குழந்தை திருமணத்தை மையப்படுத்தி குழந்தை திருமணங்களால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்தும் குழு விவாதங்கள், விழிப்புணர்வு பாடல்கள், படங்கள் மூலம் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சைல்ட்லைன் 1098 குறித்தும் 1098 தொடர்பு கொள்ளும் விதம் மற்றும் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு உள்ள உரிமைகள் குறித்தும் பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. இந்த மாதம் காரைக்கால் பெண்கள் தொழில்நுட்ப கல்லூரி, சேத்தூர் அரசு உயர்நிலைப்பள்ளி, காணாமன்னவன் அரசு நடுநிலைப்பள்ளி, கண்ணையா பிள்ளை நினைவு உயர்நிலைப்பள்ளி, சர்வைட் உயர்நிலைப்பள்ளி மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் காரைக்கால் சைல்ட்லைன் மூலம் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சுமார் 500 மாணவ மாணவிகளும் 50 ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு உள்ள உரிமைகள், கடமைகள், ஐநா சபையின் குழந்தைகள் உரிமைகள் மீதான உடன்படிக்கை ஆகியவை குறித்தும் விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. மேலும் குழந்தைகள் உரிமைகள் மீறப்படும் பொழுது யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பவை குறித்தும் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் குழந்தைகள் தங்களுக்கு உள்ள உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்தும், குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது சைல்ட்லைன் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் தெரிந்து கொண்டதாக தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சைல்ட்லைன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவொளி தலைமையில் அணி உறுப்பினர்கள் தவச்செல்வி, ஜெயகணேஷ், வினோத், மீரா, கோமதி, ரூபாவதி ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகத்தில் இருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. +2 மேல்நிலை சிறப்பு பொது தேர்வுகள் எழுதிய மாணவர்களுக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள் ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை மாணவர்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையமான காரைக்கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை தவறாமல் பெற்றுக் கொள்ளுமாறு காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. புதுச்சேரி மாநில செய்திகளை தெரிந்து கொள்ள காரைக்கால் டைமண்ட் டிவி செய்திகளை பாருங்கள். வணக்கம்.